So it contains fibroblast, macrophages and mast cells. ஸோ இந்த திசு திரவத்தில் என்ன இருக்குது அப்படின்னா ஃபைப்ரோபிளாஸ்ட் இருக்குது, மேக்ரோஃபேஜஸ் இருக்குது அண்டு மாஸ்ட் செல்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு அடிப்போஸ் டிஷ்யூ. இட் இஸ் ஏரியாலர் டிஷ்யூ. இதனோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா அமைப்பு அதனோட பணிகள் இது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டால் தோலுக்கு அடியில் தான் இது இருக்குது. எல்லாமே வந்துட்டு ஏரியோலர் டிஷ்யூ மாதிரியே அடிப்போஸ் டிஷ்யூ அமைப்புலேயும் செயலிலையும் அதனோட லொக்கேஷன்லேயும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ அடிப்போசைட்ஸ் காமன்லி கால்டு அடிப்போஸ் ஆர் ஃபேட் செல்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபேட் செல்ஸ் வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது, அதிக அளவில் இருக்குது. 90% ஆஃப் டிஷ்யூ மாஸில் 90% வந்துட்டு இந்த ஃபேட் செல்ஸ் தான் அதிகமாக காணப்படுகிறது. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா the cells of this tissue store fats. ஸோ இந்த டிஷ்யூவில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் வந்து அதிக அளவு கொழுப்புகள் தான் கொழுப்பு அதிகமாக சேமித்து வச்சுருக்கு. அண்ட் the excess nutrients which are not utilized immediately. பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் எல்லாம் அதிக அளவு யூஸ் பண்ணல அப்படின்னா இம்மீடியட்டாக அது கன்வெர்டட் இன்டு ஃபேட், கொழுப்பாக மாற்றப்படுகிறது. ஓகே, நியூட்ரியன்ஸ் எல்லாம் எதெல்லாம் யூஸ் பண்ணாத நியூட்ரியன்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் உடனடியாக கொழுப்பாக மாற்றப்பட்டுவிடும். அண்ட் ஸ்டோர்ட் இன் டிஷ்யூஸ், அதெல்லாம் திசுக்களில் சேமித்து வைக்கப்படுகிறது. அப்போ அடிப்போஸ் டிஷ்யூ இஸ் ரிச்லி வஸ்குலரைஸ்டு இண்டிகேட்டிங் இட்ஸ் ஹை மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி. அப்போ அடிப்போஸ் டிஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு இரத்த நாளங்கள் அதிக அளவு அந்த டிஷ்யூவில் இருக்கும். ஏன் அதை என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா இட்ஸ் ஹை மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி. அதில் வந்து அதிக அளவு வளர்ச்சிதை மாற்ற செயல்கள் வந்து அதில் அதிக அளவு நடைபெறுகிறது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்போ அடிப்போசைட்ஸ்னால் என்னென்னு கேட்பாங்க டூமர் கொஸ்டினில். அடிப்போசைட்ஸ்னால் என்ன அப்படின்னா இட் இஸ் இந்த ஃபேட் ஸ்டோரிங் செல்ஸு which 90% of the fats are account in tissue cells. அப்போ அது வந்துட்டு excess nutrients which are not utilized immediately stored in the converted into fats and stored in the tissues ன்னு எழுதணும். adipose tissue is richly vascularized. என்ன காரணம், எதுக்கு அதிக அளவு ரத்த நாளங்கள் வந்து அந்த டிஷ்யூவில் இருக்குது அப்படின்னு கேட்டால் ஹை மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி தான். while the fasting, இப்போ நம்ம விரதம் இருக்கும்போதோ இல்லை பட்டினியாக இருக்கும்போதோ தி செல்ஸ் மெயின்டைன் தி லைஃப் பை ப்ரொடியூசிங் அண்ட் சப்ளைங் எனர்ஜி அஸ் எ ஃபியர். ஸோ ஆற்றலாக நம்மளுக்கு வந்து ஃபியூலாக நம்மளுக்கு வந்துட்டு அது வந்து கொடுக்குது. ஸோ அடிப்போஸ் டிஷ்யூ ஆர் ஆல்சோ ஃபவுண்ட் இன் சப்குட்டேனியஸ் டிஷ்யூ. எங்கே இருக்குது, தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய திசுக்களில் இருக்குது. சரௌண்டிங் த கிட்னிஸில் இருக்குது, ஐபாலில் இருக்குது, ஹார்ட்டு, இந்த மாதிரி இடத்துலலாம் அடிப்போஸ் டிஷ்யூ அதிக அளவு காணப்படுகிறது. அடிப்போஸ் டிஷ்யூ ஆல்சோ கால்டு ஒயிட் ஃபேட் ஆர் ஒயிட் அடிப்போஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அதை வந்துட்டு ஒயிட் ஃபேட் அப்படின்றாங்கன்னா the adipose tissues which contain abundant mitochondria is called a brown fat or brown adipose tissue. ஓகே, அப்போ அடிப்போஸ் டிஷ்யூலேயே நிறைய அளவு அதிக அளவு மைட்டோகாண்ட்ரியா இருந்ததுன்னா அது வந்து ப்ரௌன் கலரில் காணப்படும். அதனால் அது வந்துட்டு ப்ரௌன் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ப்ரௌன் அடிப்போஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஒயிட் ஃபேட் stores nutrients, whereas a brown fat வந்து used to heat the blood stream to warm the body. வெள்ளை கொழுப்பு அப்படின்னு சொல்லலாம், அது வந்து நியூட்ரியன்ஸ் அதிக அளவு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். ப்ரௌன் ஃபேட் பார்த்தீங்கன்னா ஹீட் பிளட் ஸ்ட்ரீம் வந்துட்டு சூடுபடுத்தும். டு ஹீட் த பிளட் ஸ்ட்ரீம், உடலை வந்துட்டு எப்போவுமே வார்மாக வச்சுருக்கோம். ப்ரௌன் ஃபேட் ப்ரொடியூஸ் ஹீட் பை நான் சிவரிங் தெர்மோஜெனிசிஸ் இன் நியோனட்ஸ். இந்த ப்ரௌன் ஃபேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு வந்துட்டு ஒரு தெர்மோஜெனிசிஸ், உடல் நடுக்கம் இல்லாத ஒரு வெப்பத்தை வந்து உருவாக்கக்கூடிய செயல் இது வந்துட்டு செய்யுது. நான் சிவரிங் தெர்மோஜெனிசிஸ் என்ன நியோனட்ஸ்னால் புதிதாக பிறந்த குழந்தைகள். ஓகே, ஒரு வெப்பத்தை வந்துட்டு இது வந்துட்டு தக்க வச்சுக்குது. ஸோ அதனால் இந்த ப்ரௌன் ஃபேட் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ப்ரௌன் ஃபேட் ஒயிட் ஃபேட் கேட்பாங்க. அதை வந்துட்டு நல்லா தரவு பண்ணி வச்சுக்க. நான் சிவரிங் தெர்மோஜெனிசிஸ்னால் என்ன அப்படிங்கிறதையும் நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரெட்டிகுலார் கனெக்டிவ் டிஷ்யூ. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிசம்பிள்ஸ் ஏரியோலர் கனெக்டிவ் டிஷ்யூ மாதிரி இருக்கும்.
பட் த மேட்ரிக்ஸ் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திரவம் அது மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லலாம் இஸ் ஃபில்டு வித் ஃபைப்ரோபிளாஸ்ட். அது வந்துட்டு ஃபைப்ரோபிளாஸ்ட்னால நிரப்பப்பட்டிருக்கு கால்டு ரெட்டிகுலார் செல்ஸ். அதனால் வந்து அதை வந்து ரெட்டிகுலார் செல்ஸ்ன்னு சொல்கிறோம். இட் ஃபார்ம்ஸ் அன் இன்டர்னல் ஃப்ரேம் ஒர்க்கு. ஸோ உள்கட்டமைப்பில் இது வந்துட்டு உருவாக்குது. தட் சப்போர்ட் த பிளட் செல்ஸ். லார்ஜ்லி பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா லிம்போசைட்ஸ் தான் ரத்த செல்களுக்கு துணையாக இருக்குது. இந்த லிம்ஃப் நோட்ஸு, ஸ்ப்ளீன், போன் மேரோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு துணையாக ஒரு உள்கட்டமைப்பில் உருவாக்கக்கூடிய செயலை இதை வந்துட்டு இந்த ரெட்டிகுலார் செல்ஸ் வந்து செய்யுது. நெக்ஸ்ட் இந்த டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூஸ். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபைபர்ஸ் அண்ட் ஃபைப்ரோபிளாஸ்ட் ஆர் கம்பேக்ட்லி பேக்ட் இன் தி டென்ஸ் கனெக்டிவ் டிஷ்யூ. நெருக்கமாக பேக் செய்யப்பட்டுள்ளது. ஸோ அதனோட ஓரியன்டேஷன் ஆஃப் ஃபைபர்ஸ் ஷோஸ் அதை நகரக்கூடிய அந்த ஃபைபர்ஸ் ஷோஸ் தி ரெகுலர் அண்டு இர்ரெகுலர் பேட்டர்ன். அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிலது வந்து ஒழுங்காக அமைக்கப்பட்டிருக்கும், இல்லைன்னா இது வந்துட்டு ஒழுங்கற்ற பேட்டர்னில் சிலது இருக்கும். இட்ஸ் கால்டு டென்ஸ் ரெகுலர் அண்டு டென்ஸ் இர்ரெகுலர். ஓகே, ஒழுங்கான வடிவத்தில் இருக்குமா இல்லை ஒழுங்கற்ற வடிவத்தில் இருக்குமா அப்படிங்கிறத வச்சு டென்ஸ் ரெகுலராக டென்ஸ் இர்ரெகுலராக அப்படிங்கிற டிஷ்யூவாங்கிறது தெரியும். அப்போ டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா பிரைமர்லி அதில் வந்து அதிக அளவில் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் முதன்மையானதாக கொலாஜன் ஃபைபர்ஸ் இன் ரோஸ் வரிசையாக அடிக்கப்பட்ட அந்த கொலாஜன் நார் திசுக்கள் வந்துட்டு இருக்கும். பிட்வீன் மெனி பேரலல் பண்டில்ஸ் ஆஃப் டிஷ்யூஸு. ஸோ எனது கிடைமட்டமாக பண்டில்ஸ் மாதிரி அந்த திசுக்களில் இது இந்த கொலாஜன் ஃபைபர்ஸ் வந்து வரிசையாக அடுக்கப்பட்டிருக்கும். அண்ட் ஃபியூ எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்துட்டு டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ. வரிசையாக எல்லாம் அடுக்கி வச்ச மாதிரி இது வந்துட்டு இந்த திசுக்கள் வந்து காணப்படும். இது மேஜர் செல் டைப் வந்து ஃபைப்ரோபிளாஸ்ட் தான் இது அதிக அளவில் காணப்படும். இட் அட்டாச்சஸ் மசில்ஸ் அண்டு போன்ஸ். ஸோ இது வந்து எதனோட இணைக்கப்பட்டிருக்கும்? தசைகளோடையும் எலும்புகளோடும் இணைக்கப்பட்டிருக்கும். அண்ட் வித் ஸ்டாண்டர்ட் கிரேட் டென்சில் ஸ்ட்ரெஸ். ஸோ அதனோட அழுத்தத்தை தாங்கக்கூடிய வகைகளை இது வந்துட்டு இந்த மசில்ஸு போன்ஸோடு இணைக்கப்பட்டிருக்கும். when pulling force is applied in one direction. ஸோ ஒரு பக்கத்தில் இருந்து அழுத்தங்களை தாங்கக்கூடிய வகையில் இது வந்து அமைக்கப்பட்டிருக்கு. திஸ் கனெக்டிவிட்டிஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் டெண்டான்ஸ். ஸோ மசில்ஸ் போனையும் மசில்ஸும் இணைக்கக்கூடியது டெண்டான்ஸ் அதில் இருக்கும். அட்டாச் த ஸ்கெலிட்டல் மசில்ஸ் டு போன். ஸோ அதை டெண்டான்ஸ்னால் என்னென்னு கேட்பாங்க. ஸோ டெண்டான்ஸுங்கிறது அட்டாச் த ஸ்கெலிட்டல் மசில்ஸ் எலும்பு தசைகள் வந்து எலும்போடு இணைக்கப்பட்டிருக்கும். அண்ட் த லிகமெண்ட்ஸ் அட்டாச் டு ஒன் போன் டு அனதர். லிகமெண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. எலும்பு இன்னொரு எலும்போடு இணைக்கப்பட்டிருந்தா அது வந்து எதனால் இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் லிகமெண்ட்ஸ். அப்போ இந்த லிகமெண்ட்ஸு டெண்டான்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு ஒழுங்காக அமைக்கப்பட்ட ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ. அதனால் அது ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுலேயும் மேஜர் செல் டைப் வந்துட்டு ஃபைப்ரோபிளாஸ்ட் தான். அடுத்து வந்து டென்ஸ் irregular connective tissue have a bundles of thick collagen fibers and fibroblast. ஸோ ஒழுங்கற்ற வடிவத்தில் இது வந்துட்டு இணைக்கப்பட்டிருக்கும். which are arranged, அதாவது கொலாஜன் ஃபைபர்ஸும் ஃபைப்ரோபிளாஸ்ட்டும் irregular-ஆக அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த மேஜர் செல் டைப் வந்து ஃபைப்ரோபிளாஸ்ட் தான். ஸோ இது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஏபிள் டு வித்ஸ்டாண்ட் டென்ஷன் எக்ஸர்ட் இன் மெனி டைரக்ஷன். ஸோ பல திசைகளிலிருந்து வரக்கூடிய அழுத்தங்களை இது தாங்கக்கூடியதாக இது இருக்குது. அண்ட் ப்ரொவைட்ஸ் ஸ்ட்ரக்சரல் ஸ்ட்ரென்த்து, ஒரு அமைப்பு ரீதியான ஒரு ஆற்றலை வந்து இது கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் டென்ஸ் இர்ரெகுலரும் டென்ஸ் ரெகுலரும் டிஃப்ரென்ஸ் வந்து கேட்பாங்க, டிஃப்ரென்சியேஷனு. ஸோ இது வந்து எல்லா டைரக்ஷனில் வந்து வர அழுத்தங்களை தாங்கக்கூடியதாக இந்த திசுக்களில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அது வந்து டென்ஸ் ரெகுலர் வந்து ஒரு திசையிலேருந்து வரக்கூடிய அழுத்தங்களை தாங்கக்கூடியதாக அது இருக்குது. அது வந்து டென்ஸ் ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ. ஸோ இந்த டென்ஸ் இரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூ எங்கெல்லாம் இருக்குது? ஃபவுண்ட் இன் த ஸ்கின் ஆஸ் த லெதரி டெர்மிஸ். ஓகே, அண்ட் ஃபார்ம்ஸ் த ஃபைப்ரஸ் கேப்சூல்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ். ஸோ ஒரு உறுப்பை சுற்றி ஒரு நார் திசுக்களை உருவாக்குற மாதிரி
இது வந்து இருக்குது. சச்சஸ் கிட்னி, அந்த உரைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்குது. கிட்னியில் அந்த உறுப்பில் உரைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்குது. கிட்னிஸ், போன்ஸ், கார்டிலேஜ், மசில்ஸ், நர்வ்ஸு அண்ட் ஜாயின்ட்ஸ் இதெல்லாம் வந்துட்டு மேலே அந்த இதில் வந்துட்டு உரைகள் மாதிரி இருக்கும், ஃபைப்ரஸ் கேப்சூல்ஸ் மாதிரி இருக்கும். அதை உருவாக்குறது இந்த டென்ஸ் இர்ரெகுலர் கனெக்டிவ் டிஷ்யூஸ் தான். எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ இது பார்த்தீங்கன்னா ஹை ப்ரொப்போர்ஷன் ஆஃப் எலாஸ்டிக் ஃபைபர்ஸ். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இழுக்கக்கூடிய அளவில் அதிக ப்ரொப்போர்ஷனில் இந்த எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் வந்து இதில் அதிகமாக இருக்குது. இட் அலோவ்ஸ் த ரீகாயில் ஆஃப் டிஷ்யூ ஃபாலோயிங் த ஸ்ட்ரெச்சிங். நல்லா நீண்டு இழுத்து விட்டோம்னா மறுபடியும் சுருண்டுக்கும். அந்த அளவுக்கு திசுக்கள் வந்து எலாஸ்டிக் ஃபைபர்ஸ்னால் ஆக்கப்பட்டிருக்கும். ஸோ இட் மெயின்டைன்ஸ் த pulsatil flow of blood through the arteries. ஸோ இப்போ ஆர்டரிஸ் வழியாக blood வந்து போகும்போது அது வந்துட்டு ஒரு விதமான துடிப்பை வந்து உருவாக்கக்கூடிய வேலையை இது வந்து செய்யுது. அண்ட் த பாசிவ் ரீகால் ஆஃப் லங்ஸ், நல்ல மூச்சு சுவாசத்தை இழுத்து விடும்போது திரும்ப லங்ஸ் வந்து பழைய நிலைமை அடையுது இல்லையா, சுருங்கி விரியும். அதெல்லாம் வந்து ஃபாலோயிங் த இன்ஸ்பிரேஷன், நல்ல மூச்சு இழுக்கும் பொழுது லங்ஸ் வந்துட்டு திரும்ப பழைய நிலையை அடையிறது. இதெல்லாம் வந்து எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் தான், ஸ்ட்ரெச் ஆகுது இல்லையா, அதனால் இந்த எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் தான் இதுக்கு காரணம். ஸோ இது எங்கெல்லாம் காணப்படும்? இட் இஸ் ஃபவுண்ட் இன் த வால்ஸ் ஆஃப் லார்ஜ் ஆர்டரிஸ், பெரிய அளவில் இருக்கக்கூடிய ஆர்டரிஸில் இருக்கும். லிகமெண்ட்ஸ் அசோசியேட் வித் வெர்டிபிரல் காலம், நம்மளோட முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய அந்த எலும்புகளோட இணைப்பு, ஒவ்வொரு எலும்பையும் இணைக்கக்கூடிய அந்த லிகமெண்ட்ஸில் வந்து இந்த எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் இருக்கும். அதனால தான் நம்மளால் ஈஸியாக குனிய முடியுது, நிமிர முடியுது. அண்ட் வித்தின் த வால்ஸ் ஆஃப் பிராங்கியல் டியூபியூல்ஸ், நுரையீரலுக்குள்ளே அந்த பிராங்கியல் டியூப்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே அந்த சுவர் பகுதியில் இந்த எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் வந்து காணப்படுகிறது. ஸோ இதெல்லாம் வந்து வெரி ஈஸியான ஞாபகம் வச்சுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான். அதனால் எலாஸ்டிக் கனெக்டிவ் டிஷ்யூ பற்றி கேட்பாங்க, எலாஸ்டிக் ஃபைபர்ஸ் பற்றி கேட்பாங்க, நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்துட்டு அந்த கொஸ்டின் எங்கே இருக்குது, இந்த கொஸ்டின் எங்கே இருக்குன்னா தேடிட்டு இருக்கக்கூடாது, இப்போவே படிக்கும்போது குறித்து வச்சுக்கணும். அண்டு ஸ்பெஷலைஸ்டு கனெக்டிவ் டிஷ்யூ, இதில் பார்த்தீங்கன்னா கார்ட்லேஜ், போன்ஸ் அண்டு பிளட், இதெல்லாம் வந்து சிறப்பு வாய்ந்த இணைப்பு திசுக்கள்னு சொல்கிறாங்க. இட் இஸ் இன்டர்செல்லுலார் மெட்டீரியல் ஆஃப் கார்ட்லேஜஸ், சாலிட் அண்டு பாலிபிள் அண்டு ரெசிஸ்ட் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து மெயினாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கார்டிலேஜ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இன்டர்செல்லுலார் மெட்டீரியல் தான். இட்ஸ் சாலிடு அண்டு சீக்கிரம் வந்து உடையக்கூடியதாக இருக்குது, பேலியபிளாக இருக்குது. அண்டு ரெசிஸ்ட் கம்ப்ரெஷன், ஸோ அழுத்தங்களை தாங்கக்கூடியதாகவும் இது இருக்குது. செல்ஸ் ஆஃப் த டிஷ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் என்க்ளோஸ்ட் இன் அ ஸ்மால் கேவிட்டி வித் இன் த மேட்ரிக்ஸ் செக்ரீட்டட் பை தம். ஸோ இந்த திசுக்களில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து காண்ட்ரோசைட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். காண்ட்ரோசைட், கார்ட்லேஜ் உருவாக்கக்கூடிய அந்த செல்லுக்கு பேர் காண்ட்ரோசைட்ஸு ஆர் என்க்ளோஸ்டு இன் ஸ்மால் கேவிட்டிஸ். இந்த காண்ட்ரோசைட் வந்துட்டு ஒரு சின்ன குழியால் மூடப்பட்டிருக்கு மேட்ரிக்ஸ்குள்ளே, வித்தின் த மேட்ரிக்ஸ் செக்ரீட்டட் பை தம், அதுக்குள்ளே தான் இது வந்துட்டு செக்ரீட் ஆகுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த கார்ட்லேஜ் இன் த வெர்டிபிரேட் எம்ப்ரியோஸ் ஆர் ரீப்ளேஸ்டு பை போன்ஸ் இன் அடல்ட்ஸ். ஸோ இப்போ எம்ப்ரியோஸ் கருவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கார்ட்லேஜ் போனாக இருக்கும், அதுக்கப்புறம் போனாக மாற்றப்படுகிறது. ஓகே, அடல்ட் ஆகும்போது அது வந்துட்டு போனாக மாற்றப்படும். அதனால் ஆரம்ப நிலையில் அது கார்ட்லேஜ் அப்படின்ற மாதிரி இருக்கும். கார்ட்லேஜ் இஸ் ப்ரெசன்ட் இன் தி டிப் ஆஃப் த நோஸ், நம்மளோட மூக்கு நுனி வந்துட்டு கார்ட்லேஜ் போன் தான். அண்ட் அவுட்டர் இயர் ஜாயின்ட்ஸு, வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜாயின்ட்ஸு. ஸோ இயர் பின்னா வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய இந்த காது மடல். அண்ட் பிட்வீன் அட்ஜசன்ட் போன்ஸ் ஆஃப் வெர்டிபிரல் காலம், அந்த முதுகு தண்டுவடத்தில் இருக்கக்கூடிய போனுகளுக்கு இடைப்பட்ட அந்த பகுதி, லிம்ப்ஸ், கால் அண்டு ஹேண்ட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ், ஓகே, கை கால்கள், இதெல்லாம் வந்துட்டு கார்டிலேஜ் போன் தான். ஸோ இந்த கார்டிலேஜ் போன்ஸ் வந்துட்டு டயக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கார்டிலேஜ் செல்ஸ் இருக்கும், அதுதான் காண்ட்ரோசைட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அதுக்குள்ளே தான் வந்துட்டு இந்த கார்டிலேஜ் போனோட
அந்த மேட்ரிக்ஸ்குள்ளே தான் இந்த செல்லுக்குள்ளே தான் அந்த கார்ட்லேஜ் போன் வந்து உருவாகும். நெக்ஸ்ட் வந்துட்டு போன் வந்து எப்படி உருவாகுது, எலும்பு அது வந்து எப்படி இருக்கும், ஹார்ட் அண்ட் நான் பேலியபிள், கடினமான உடையாத தன்மையுடைய கிரவுண்ட் சப்ஸ்டன்ஸ். அதில் இருக்கக்கூடிய அடிப்படை பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் ரிச் இன் கால்சியம் சால்ட்ஸ், அதிக அளவு கால்சியம் சால்ட்ஸ் இருக்கும், அண்ட் கொலாஜன் ஃபைபர்ஸ் இருக்கும், விச் கிவ் ஸ்ட்ரென்த் டு தி போன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து போனுக்கு வந்து ஆற்றல், ஸ்ட்ரென்த்தை கொடுக்குது. ஸோ இட் இஸ் த மெயின் டிஷ்யூ தட் ப்ரொவைட் த ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேம் டு தி பாடி. ஸோ அதனால் இது முக்கியமான நம்ம உடம்புக்கு வந்துட்டு ஒரு கட்டமைப்பு கொடுக்கறது இந்த வந்துட்டு இந்த போன் தான். ஸோ போன்ஸ் சப்போர்ட் அண்டு ப்ரொடெக்ட் சாஃப்ட் டிஷ்யூ அண்டு ஆர்கன்ஸ். ஸோ என்னது மெல்லி அந்த திசுக்களையும் உறுப்புகள் ஆர்கனையும் பாதுகாக்கக்கூடிய வேலையை துணையாகவும் பாதுகாப்பாகவும் இது நம்மளுக்கு கொடுக்குது. அண்ட் இந்த போன் செல்ஸ் பார்த்தீங்கன்னா போனை உருவாக்கக்கூடிய செல்ஸுக்கு பேர் ஆஸ்டியோசைட்ஸ் அப்படின்னு பேர். ஆர் ப்ரெசன்ட் இன் தி ஸ்பேஸ் கால்டு லாக்குனா. அது இருக்கக்கூடிய அந்த இடைவெளிக்கு அந்த பேர் லாக்குனா அப்படின்னு பேர். ஸோ அங்கே தான் வந்துட்டு இந்த ஆஸ்டியோசைட்ஸ் செல்ஸு போனை உருவாக்கக்கூடிய செல்ஸ் இருக்கும். அங்கே இருந்தால் வந்துட்டு இந்த போன் வந்து உருவாகும். ஸோ லிம் போன்ஸ் அண்ட் சச்சஸ் த லாங் போன்ஸ் ஆஃப் த லெக்ஸ், தொடையில் இருக்கக்கூடிய பெரிய அந்த லாங் போன்ஸு சர்வ் வெயிட் பேரிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அது வந்து எடையை தாங்கக்கூடியதாக அது இருக்குது. தே ஆல்சோ இன்ட்ராக்ட் வித் skeletal muscles attached to them to bring about the movements. ஸோ இது வந்துட்டு தசை எலும்புகளால் இது வந்து இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு நம்மளால் மூமெண்ட் பண்ண முடியுது. தசையும் எலும்பும் இணைக்கப்பட்டிருக்கு, அதான் skeletal muscles, எலும்புகளோடு இணைக்கப்பட்டிருக்கு, எலும்பு தசைகள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எலும்பு தசைகள் வந்து போனோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுனால நம்ம வந்துட்டு நகர முடியுது. ஸோ த போன் மேரோ இன் சம் போன்ஸ் இஸ் த சைட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் பிளட் செல்ஸ். ஸோ அந்த போன் மேரோ பார்த்தீங்கன்னா இந்த லாங் போன்ஸு, லெக்ஸில் இருக்கக்கூடிய அந்த லாங் போன்ஸில் தான் போன் மேரோ இருக்கும், எலும்பு மஜ்ஜை, அதில் தான் வந்துட்டு ரத்த செல்கள் வந்து உற்பத்தி ஆகிறது. ஓகே, அந்த ப்ராசஸ் பேர் ஹெமட்டோபாய்சிஸ் அப்படின்னு பேர். The formation of blood cells in the bone marrow is called hematopoiesis. ஸோ ரத்த செல்கள் என்னென்ன ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் இதெல்லாம் உருவாகக்கூடிய இடம் போன் மேரோ தான். போன் மேரோ எங்கே இருக்கும், இந்த தொடை எலும்பில் இருக்கக்கூடிய அந்த சாஃப்ட் பார்ட்டில் தான் வந்துட்டு இந்த போன் மேரோ இருக்கும். அங்கே தான் வந்து பிளட் செல்ஸ் வந்து உற்பத்தி ஆகும். நெக்ஸ்ட்டு பிளட், அது வந்து ஒரு ஃப்ளூயிடு கனெக்டிவ் டிஷ்யூ. 1 மார்க் கொஸ்டினில் கேட்பான், which of the following is called fluid connective tissue. ஸோ திரவத்தன்மையுள்ள இணைப்பு திசு எது அப்படின்னு கேட்பாங்க. அப்போ பிளட்டுன்னு எழுதணும். ஓகே, ஸோ அது வந்து ஒரு இணைப்பு திசு, பிளட்டுங்கிறது ஒரு இணைப்பு திசு. அதில் என்னென்னலாம் இருக்கும், பிளாஸ்மா இருக்கும், ரெட் பிளட் செல்ஸ் இருக்கும், ஒயிட் பிளட் செல்ஸ் இருக்கும், அண்ட் பிளட்லெட்ஸ் இதெல்லாம் ரத்தத்தில் இருக்கும். இட் இஸ் அ ஃபங்க்ஷன் இஸ் த டிரான்ஸ்போர்ட் மீடியம் ஃபார் தி கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். ஸோ இதையும் அதை சுற்றுவட்ட மண்டலத்துக்கு இது வந்துட்டு ஒரு டிரான்ஸ்போர்ட் மீடியமாக இருக்குது. கேரிங் த நியூட்ரியன்ஸ், ஸோ சத்து பொருட்களை எடுத்து செல்லக்கூடியதாக இருக்குது, கழிவுகளை எடுத்து செல்லக்கூடியதாக இருக்குது. ரெஸ்பிரேட்டரி கேஸ், சுவாச வாயுக்களை எடுத்துகிட்டு த்ரூ அவுட் த பாடி, உடல் முழுக்க சுற்றி வருகிறது. அதனால் இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம வந்து சாப்டர் 7 பற்றி படிக்கலாம். ஸோ அப் டு திஸ் லெசன் இஸ் ஓவர். வில் see the important connective disorders பார்ப்போம். ஸோ ஹெரிட்டபிள் டைப்ஸ் இதெல்லாம் வந்துட்டு கடத்தக்கூடியது, ஒரு தலைமுறை வந்து இன்னொரு தலைமுறைக்கு கடத்தக்கூடியது. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எஹ்லர்ஸ் டன்லஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு பேர். டிஃபெக்ட் இன் த சிந்தசிஸ் ஆஃப் க்ளோஸ்ட் கொலாஜன் இன் தி ஜாயின்ட்ஸ், ஹார்ட் வால்ஸ், ஆர்கன் வால்ஸ் அண்டு ஆர்ட்ரியல் வால்ஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இடத்துல அந்த கொலாஜன் ஃபைபர்ஸ் வந்து உற்பத்தி ஆகிறது வந்து குறைபாடு அடைஞ்சிருச்சுன்னா இந்த நோய் வரும். ஸோ அதுக்கு பேர் எக்லர்ஸ் டன்லஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு பேர். ஸ்டிக்லர்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். அஃபெக்ட் த கொலாஜன் அண்ட் ரிசல்ட்ஸ் இன் ஃபேஷியல் அப்நார்மலிட்டிஸ். ஸோ இந்த கொலாஜன் வந்து பாதிக்கப்படும் போது முகத்தில் இருக்க சில அப்நார்மலிட்டிஸ் வந்துட்டு உருவாகும். அது வந்து ஸ்டிக்லர்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு பேர். ராப்டோமயோசார்கோமா அப்படின்னு பேர். லைஃப் த்ரெட்டனிங் சாஃப்ட் டிஷ்யூஸ், மென்மையான திசுக்கள் வந்துட்டு அதில் கட்டிகள் வந்து உருவாயிடும். அதனால் வாழ்க்கை பாதிக்கிற மாதிரி வந்துட்டு அதனோட உயிரை பாதிக்கிற மாதிரி கட்டிகள் வந்துட்டு உருவாயிடும்.
மென்மையான திசுக்களில் கட்டிகள் உருவாகிறது தான். ஹெட்டு, நெக்கு அண்டு யூரினோஜென்டல் ட்ராக்ட் இந்த மாதிரி இடத்துலலாம் புற்றுநோய் கட்டிகள் வந்துட்டு உருவாயிடும். அதுக்கு பேர், அந்த நோய்க்கு பேர் ராப்டோமயோசார்கோமா அப்படின்னு பேர். ஓகே, அடுத்து வந்து ஆட்டோ இம்யூன் கனெக்டிவ் டிஷ்யூ, அதாவது சுய தடைக்காப்பு குறைவு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆட்டோ இம்யூன் கனெக்டிவ் டிஷ்யூ. அந்த அந்த குறைபாடுனால பார்த்தீங்கன்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு வலி, அதான் ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸு. இது பார்த்திங்கன்னா நம்ம நோய் தடைக்காப்பு செல்கள் வந்துட்டு செல்கள் இருக்கும். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த செல்ஸ் வந்து நோயை எதிர்க்கக்கூடிய செல்கள் வந்து நம்ம உடம்புல உற்பத்தி ஆகும். அது வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய சில மெம்பரேன்ஸ் இருக்கும் மூட்டுகளில். அந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய மெம்பரேனை வந்து நம்ம இம்யூன் செல்ஸ் வந்து அட்டாக் பண்ணும். அதனால் வந்துட்டு வீங்கிடும், அந்த உரை வந்து வீங்கிடும். ஸோ அந்த ஜாயின்ஸை சுற்றியும் நம்மளுக்கு வீக்கம் இருக்கும். அதுதான் வந்துட்டு ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இட் கேன் ஆல்சோ அஃபெக்ட் த ஹார்ட், லங்ஸ் அண்ட் ஐஸ். ஸோ இதனால் வந்துட்டு இதயம், நுரையீரல், கண் இதெல்லாம் கூட பாதிக்கப்படும். ஸோ இதுதான் வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். ஜோக்ரன்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு ப்ரொக்ரெசிவ் இன்னபிலிட்டி டு செக்ரீட் சலைவா அண்டு டியர்ஸ். நம்மளால் வந்து உமிழ்நீரையும் கண்ணீரையும் சுரக்க முடியாத தன்மை போயிடும். அதுதான் வந்துட்டு படிப்படியாக அந்த சலைவாவும் கண்ணீரும் சுரக்காமல் போயிடும். அந்த மாதிரியான சிண்ட்ரோம் வந்து ஜோக்ரன்ஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு பேர். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதை நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. Next we are going to see about the muscle tissue. தசை திசுக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு தசை திசுக்களும், ஒவ்வொரு மசில்ஸும் பார்த்தீங்கன்னா இஸ் மேட் அப் ஆஃப் மெனி லாங் சிலிண்டரிக்கல் ஃபைபர்ஸ். நீளமான ஒரு சிலிண்டர் வடிவில் அதனோட நார்கள் போன்ற ஒரு அமைப்பில் ஒரு இணையாக வரிசையாக அடுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கும். அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு மசில்ஸும். இந்த மசில் ஃபைபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர் கம்போஸ்ட் ஆஃப் நியூமரஸ் ஃபைன் ஃபைப்ரில்ஸ். அது மேற்கொண்டு சிறிய அளவிலான ஃபைப்ரில்ஸ்னால, அது வந்துட்டு நிறைய ஃபைப்ரில்ஸ்னால ஆக்கப்பட்டிருக்கு. அது பேர் மயோ ஃபைப்ரில்ஸ்ன்னு பேர். ஒவ்வொரு ஃபைபருமே ரொம்ப மைனூட்டான ஃபைப்ரில்ஸ்னால் ஆக்கப்பட்டது தான். அது பேர் மயோ ஃபைப்ரில்ஸ் அப்படின்னு பேர். அப்போ மசில் ஃபைபர்ஸ் வந்து கண்ட்ராக்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலேஷன். அது வந்துட்டு தூண்டலுக்கு எதிராக அது வந்து சுருங்கக்கூடியதாக இருக்குது. ஸோ ஒரு தூண்டல் நடந்ததுன்னா அது சுருங்கணுமா, விரியணுமா, ரிலாக்ஸேஷன் ஆகணுமா அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ட் ரிட்டர்ன் டு த அன்கன்ட்ராக்டட் ஸ்டேட். ஸோ தூண்டுதல் முடிஞ்ச உடனே அது வந்து கண்ட்ராக்ட் ஆகி ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் அன்கன்ட்ராக்டட் ஸ்டேட்டுக்கு வந்துடும். இதெல்லாம் வந்து ஒரு ஒருங்கிணைந்து செயல்படக்கூடியதாக இருக்குது. பொதுவாக மசில்ஸ் வந்து பிளே அன் ஆக்டிவ் ரோல் இன் ஆல் மூமெண்ட்ஸ் ஆஃப் த பாடி. உடலில் எல்லா இயக்கத்துக்குமே இந்த வந்து மசில்ஸ் வந்து ஒரு முக்கியமான பணியை செய்யுது. மசில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்ஸ் இருக்குது. ஸ்கெலிட்டல் மசில்ஸு, ஸ்மூத் மசில்ஸ் அண்ட் கார்டியாக் மசில்ஸ்னு மொத்தம் 3 டைப் ஆஃப் மசில்ஸ் இருக்குது. இப்போ வந்துட்டு இது 1 by 1. ஸ்கெலிட்டல் மசில்ஸ் இது வந்து எலும்பு தசை திசுக்கள். இது வந்து எலும்போடு நெருக்கமாக அமைஞ்சிருக்கும். க்ளோஸ்லி அட்டாச் டு ஸ்கெலிட்டல் போன்ஸ். இப்போ ஒரு டிப்பிக்கல் மசில் எப்படி இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நிறைய மசில்ஸ் இருக்குது. அது வந்து பைசப்ஸ் அப்படின்னு ஒன்று கையில், முன்னங்கையில் மேல் பகுதியில் இருக்கும். அது வந்துட்டு வரிகள் கொண்ட அமைப்புடையதாக காணப்படுகிறது. இந்த ஸ்ட்ரைட்டட் ஸ்கெலிட்டல் மசில் ஃபைபர்ஸ். ஸ்ட்ரைட்டட் அப்படின்னா வரியாக இருக்கும். ஸ்ட்ரைப்டுனாலும் ஸ்ட்ரைட்டட்னாலும் ஒன்று தான். அதனால் அது வரி தசைகள் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்துட்டு ஆர் பண்டல்டு டுகெதர் இன் பேரலல் ஃபார்ம். இது வந்து கிடைமட்டமாக பண்டிலாக அப்படியே எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கும். ஸோ அதனால் ஒவ்வொரு மசில் ஃபைபர்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ அந்த ஒரு கனெக்டிவ் டிஷ்யூனால பொருத்தப்பட்டிருக்கும். A sheath of tough connective tissue enclose the several bundles of muscle fibers. ஒவ்வொரு மசில் பண்டில் ஃபைபர்ஸையும் ஒரு கனெக்டிவ் டிஷ்யூ பொருத்தப்பட்டிருக்கும். ஸோ அதை பற்றினா நம்ம அடுத்த கிளாஸில் அந்த சாப்டர் 9ல் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்மூத் மசில் ஃபைபர்ஸ். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மசில், இந்த தசை திசுக்கள், இந்த தசை நார்
மென்மையான தசை நார்கள் வந்து 2 பக்கமும் வந்துட்டு குறுகலாக அமைஞ்சிருக்கும். டேப்பர்ஸ் அட் போத் எண்ட்ஸ். அது பேரு ஃபியூசிஃபார்ம் அப்படின்னு பேரு. அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேரு. 2 பக்கமும் அ டேப் ஒரு சுருங்கின வடிவத்துல காணப்படும். அதான் வந்து டு நாட் ஷோ த ஸ்ட்ரையேஷன். இது வந்து வரி கொண்ட அமைப்பெல்லாம் காணப்படாது. வரிகள் அமைப்புலாம் இதுல காணப்படாது. ஓகே. செல் ஜங்ஷன் ஹோல்டு தம் டுகெதர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செல்லோட அந்த இணைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா 2 செல்களையும் இணைச்சு வச்சிருக்கோம். அண்ட் தேர் கால்டு பண்டில்டு டுகெதர் இன் த கனெக்டிவ் டிஷ்யூ சீத். ஸோ இணைப்பு திசுக்குனால அது போர்த்தப்பட்டிருக்கும். ஸோ இதனோட வால்ஸ் ஆஃப் இன்டர்னல் ஆர்கன்ஸ், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான உறுப்புகளோட சுவர் பகுதி எல்லாமே பார்த்தீங்கன்னா எதெல்லாம் அப்படின்னு கேட்டால் பிளட் வெசல்ஸ், ஸ்டொமக்கு, இண்டஸ்டைன் இதுலலாம் வந்துட்டு அதனோட சுவர் பகுதி ஸ்மூத் மசில்ஸ் டிஷ்யூனால உருவாக்கப்பட்டது தான். இந்த டைப் ஆஃப் மசில் டிஷ்யூ அதிகமாக காணப்படும். 1 மார்க் கொஸ்டினில் 2 மார்க் கொஸ்டின்லாம் கேட்பாங்க. ஸ்மூத் மசில்ஸ் ஆர் இன்வாலன்ட்ரி ஆஸ் தர் ஃபங்க்ஷன்ஸ் கேனாட் பி டைரக்ட்லி கண்ட்ரோல்டு. அப்போ வந்துட்டு ஸ்மூத் மசில்ஸ் பார்த்தீங்கன்னா தானாக இயங்கக்கூடியது. அதை வந்துட்டு டைரெக்டாக நம்ம வந்து கட்டுப்படுத்த முடியாது. ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்லைக் ஸ்மூத் மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கெலிட்டல் மசில்ஸ் அந்த மாதிரி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். நம்மளோட இச்சைக்கு உட்பட்டு அதை இயங்க வைக்கலாம். பட் ஸ்மூத் மசில்ஸ் அந்த மாதிரி இயங்க வைக்க முடியாது. அது தானாக இயங்கக்கூடியது. அது இன்வாலன்ட்ரி மசில்ஸ். ஸ்மூத் மசில்ஸ் வந்து இன்வாலன்ட்ரி மசில், ஸ்கெலிட்டல் மசில்ஸ் வந்து வாலன்ட்ரி மசில்ஸ். ஓகே. நம்மளோட திங்கிங்க்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த தசைகளை ஸ்கெலிட்டல் மசில்ஸை நம்ம இயக்கி கொள்ளலாம் அப்படிங்கிறது அது. நெக்ஸ்ட்டு கார்டியாக் மசில் டிஷ்யூ. இது வந்துட்டு இதயத்திற்குன்னு உண்டான தசை திசு. இட்ஸ் அ கண்ட்ராக்டல் டிஷ்யூ ப்ரெசன்ட் ஒன்லி இன் த ஹார்ட். இது வந்து இதயத்தில் மட்டும்தான் அது காணப்படும். அதனால் வந்துட்டு இதனோட செல் ஜங்ஷன் ஃபியூஸ் வித் பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் கார்டியாக் மசில் செல்ஸ். ஸோ இதனோட அந்த கார்டியாக் மசில் செல்ஸில் இதயத்தோட அந்த தசை செல்களில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்மா மெம்பரேன் வந்து அதனோட எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கும். ஒரு செல்லோட இன்னொரு செல்லு இணைக்கப்பட்டிருக்கு. மேக் தம் ஸ்டிக் டுகெதர். அது பார்க்கறதுக்கு வந்துட்டு ஸ்கெலிட்டல் மசில்ஸ் மாதிரியே தெரியும். பட்டு அது வந்துட்டு எல்லாம் இணைக்கப்பட்டிருக்கு. கம்யூனிகேஷன் ஜங்ஷன் இன்டர்கலெக்டட் டிஸ்க் அட் சம் ஃபியூசன் பாயிண்ட்ஸ் அலோவ் த செல்ஸ் டு கண்ட்ராக்ட் அஸ் எ யூனிட். ஸோ அதனால் அந்த தொடர்பு கொள்ளக்கூடிய அந்த இணைப்புகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்துட்டு அது ஃபியூஸ் ஆகிருக்கு. அதனால் செல்ஸ் வந்து எல்லாம் வந்து சுருங்கிறதுக்கு உண்டான ஒரு யூனிட், ஒரு அழகாக அது செயல்படுது. ஓகே. தட் இஸ் when one cell receives a signal to contract. ஒரு செல் வந்துட்டு சுருங்கிறதுக்கு சிக்னலில் பெற்றுக்கொண்டுச்சுன்னா பக்கத்தில் இருக்க செல்ஸ்க்கு வந்துட்டு அந்த செல் ஜங்ஷன் வழியாக கம்யூனிகேட் ஆகி அடுத்த செல்லுக்கு போயிடும். ஸோ அந்த கம்யூனிகேஷனுக்காக தான் அந்த செல்கள்லாம் வந்து இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ the neighbors are also stimulated to contract. அதனால் ஒரு செல்லுக்கும் இன்னொரு செல்லுக்கும் இடையில பக்கத்தில் அந்த செல்ஸ் வந்து இன்டர்கலெக்டட் டிஸ்க்னால அது வந்து இணைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் கார்டியாக் மசில் டிஷ்யூ. இதில் பார்த்தீங்கன்னா பால்மேரிஸ் மசில் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்துட்டு ஒரு பெரிய மசில், லாங் நேரோ மசில், ரன்ஸ் ஃப்ரம் த எல்போ டு ரிஸ்ட். கையோட முட்டியிலிருந்து அந்த ரிஸ்ட் வரலும் நீளமாக அது வந்துட்டு அமைஞ்சிருக்கு. இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹேங்கிங் அண்ட் கிளிம்பிங் இன் பிரைமேட்ஸ். ஸோ குரங்குகளில் இது வந்துட்டு முக்கியமானதாக இது பயன்படுத்தப்பட்டது. தொங்குறதுக்கும் பற்றி ஏறுறதுக்கும் இது வந்துட்டு பயன்பட்டது. இப்போ வந்து 11%, 11% ஆஃப் ஹியூமன் பாடியில் அது வந்து அது மிஸ்ஸிங் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பால்மேரிஸ் மசில் பற்றி 2 மார்க் கொஸ்டினில் கேட்டால் இதை எழுதிட்டு இது வந்து ஸ்ட்ரெச் ஃப்ரம் தி எல்போ டு ரிஸ்ட். நெக்ஸ்ட்டு நியூரல் டிஷ்யூ. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நர்வஸ் டிஷ்யூ தான். exert the greatest control over the body responsiveness to changing the condition. ஸோ அதனால் நம்மளோட தூண்டுதலுக்கு ஏற்ப புலங்களை சரியாக வெளிப்படுத்தக்கூடியது அந்த நர்வஸ் டிஷ்யூஸ் தான். அது வந்துட்டு நியூரான்ஸ், த யூனிட் ஆஃப் நியூரல் சிஸ்டம். ஸோ நரம்பு மண்டலத்தோட அழகு எதுன்னு கேட்டால் நியூரான் அப்படின்னு சொல்லணும். யூனிட் ஆஃப் நியூரல் சிஸ்டம்னாவே நியூரான் தான். இது வந்து ஒரு எக்ஸைட்டபிள் செல்ஸ் தான். இது வந்து கிளர்ச்சி அடையக்கூடிய செல்கள்.
ஸோ நியூரோக்ளியல் செல்ஸ்னு ஒன்று இருக்குது விச் கன்ஸ்டியூட் த ரெஸ்ட் ஆஃப் த நியூரல் சிஸ்டம் ப்ரொடெக்ட் அண்ட் சப்போர்ட் த நியூரான். ஓகே, அதுவும் நியூரோக்ளியல் செல்ஸும் நரம்பு மண்டலத்தோட ஒரு பகுதி தான். அதுவும் வந்துட்டு நியூரானுக்கு பாதுகாப்பாகவும் துணையாகவும் அது இருக்குது. நியூரோக்ளியா மேக்ஸ் த மோர் தென் ஒன் ஆஃப் த வால்யூம் ஆஃப் த நியூரல் டிஷ்யூ இன் அவர் பாடி. அதனால் இந்த நரம்பு திசுவோட நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்பு திசுவோட 1.5 பங்கு வந்துட்டு இந்த நியூரோக்ளியா தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. when a neuron is suitably stimulated an electrical disturbance is generated which is swiftly travels along its plasma membrane. அப்போ நியூரான் வந்துட்டு தூண்டப்படும் பொழுது அது வந்துட்டு எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ் மாதிரி உருவாக்கப்படுகிறது. எலக்ட்ரிக்கல் டிஸ்டர்பன்ஸ் உருவாகும். அது வந்து ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு பிளாஸ்மா மெம்பரேன் வழியாக அது கடத்தப்படுகிறது. ஸோ அந்த தூண்டுதல்கள் வந்து அரைவல் ஆஃப் த டிஸ்டர்பன்ஸ் இன் த நியூரான்ஸ் எண்டிங்ஸ். அப்போ அந்த ஸ்டிமுலேஷன் வந்துட்டு அந்த நரம்போட எண்டிங்ஸுக்கு போய் அது வந்துட்டு நம்மளுக்கு வந்து ட்ரிகர் த ஈவெண்ட்ஸ் தட் மே காஸ் த ஸ்டிமுலேஷன் ஆர் இன்ஹிபிஷன் ஆஃப் அட்ஜசன்ட் நியூரான்ஸ். பக்கத்தில் இருக்க செல்லுக்கு தூண்டுதல்களை கடத்தலாமா வேண்டாமா இல்லை தடுக்கலாமா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஸ்டிமுலேஷனுக்கு தகுந்த மாதிரி அது வந்து அடுத்த செல்லுக்கு வந்து அது வந்து கடத்தப்படுது. ஸோ இதுதான் வந்து நர்வஸ் டிஷ்யூ. இந்த நர்வஸ் டிஷ்யூ பற்றி வில் சி சாப்டர் 10ல் விரிவாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நர்வஸ் சிஸ்டத்தினால ஏற்படக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்னு கேட்டால், அது பாதிக்கப்படுறதுனால ஏற்படும் நோய் பர்கின்சன்ஸ் டிசீஸு. இது வந்து ஒரு டீஜெனரேட்டிவ் டிசார்டர் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். ஸோ நர்வஸ் சிஸ்டம் வந்து அழிகிறதுனால உருவாகக்கூடியது. அதனால் வந்து அதனோட மூமெண்ட்டு அஃபெக்ட் ஆகுது. ட்ரிமர்ஸ், உடல் நடுக்கம் உருவாகுது. ஓகே, படிப்படியாக அது வந்து நர்வ் செல்ஸ் வந்து அழிக்கப்படும் பிரெயினில். ஸோ பிரெயினில் அந்த நர்வ் செல்ஸ் அழிக்கப்படுறது தான் அது வந்து பர்கின்சன் டிசீஸ். இதனால் உடல் நடுக்கம் ஏற்படும், மூமெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். அல்சைமர்ஸ் டிசீஸ், இது வந்து குரோனிக் டீஜெனரேட்டிவ் டிசீஸ் அப்படின்னு சொல்லலாம். which include the symptoms of difficulty in remembering the recent events. இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்துட்டு அதை வந்து நினைவில் திரும்பி கொண்டு வர முடியாது. அது வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் வித் லாங்குவேஜ், மொழி பேச முடியாது, டிஸ்ஓரியன்டேஷன், சரியாக நகர முடியாது, அண்டு மூட் ஸ்விங்ஸ், அடிக்கடி மூடு வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அல்சைமர் நோயோட சிம்டம்ஸு. இதெல்லாம் வந்து வெரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இதெல்லாம் நல்லா தரவு பண்ணி படித்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த புக் பேக் கொஸ்டின்ஸ் எல்லாம் தரவு பண்ணிக்கோங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இன்றைக்கி அதை வந்து அது டெஸ்ட் எழுதி அனுப்பிச்சிருங்க. ஸோ up to this lesson is over. We will see the next lesson.